ஏய், செழியனை பத்தி தானே நான் பேசிட்டு இருக்கேன். சுத்தம். ஏண்டி? இவங்க யார் தெரியுமா? யாரு? செழியனோட அத்தை. ஓ, அதான் அவ்வளோ ரெஸ்பெக்ட் தரியா நீ? பயங்கரமான ஆளுடி. போடி சும்மா. சரி சரி, அத்தைய கொண்டு வந்துட்டேன். அடுத்த செழியனை கூட்டிட்டு வந்து கொடுத்துன வச்சிருவியா? நீ வாயாடி. ஓவர் வாயாயிடுச்சு உனக்கு. சொல்லுடி. வா, காஃபி டேஸ்ட் எப்படி? சூப்பர். அம்மா காஃபி. நீ கவிதா கூட படிக்கிற பொண்ணா? ஆமா ஆண்டி. 2 வீலர்லாம் ஓட்டுவியா? ஏன் கேக்குறீங்க? அப்பதானே காலேஜ் முடிஞ்சு வரும்போது அப்படியே ஜாலியா ஊரெல்லாம் சுத்தலாம். அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போ. வரேன் ஆண்டி. முடிஞ்சா காலையில வந்து கவிதாவை காலேஜ்க்கு பிக்கப் பண்ணிட்டு போறேன். பண்ணு பண்ணு. இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப தான் முன்னேறி இருக்கீங்க. பிக்கப் டிராப்னு. அந்த காலத்துல எல்லாம் பிக்கப்னா என்னன்னே தெரியாம இருந்தோம். சரி சரி, நீயே வந்து கூட்டிட்டு போ. வரேன் ஆண்டி. வரேன்டி. பத்திரமா போலாம். பாய்டி. அம்மா அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா. என்ன அப்பப்ப கொஞ்சம் ஜாலியா பேசுவா, அவ்வளவுதான். இருக்கட்டும். கவிதா, என்னம்மா? செழிய போன் ஏதா பண்ணனம்மா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? என்னமோ தெரியல, நேத்துல இருந்து அவன் ஞாபகமாவே இருக்கு. அன்னைக்கு உன் அம்மாவை ஏத்து பேசிட்டானேன்னு அவனை தப்பா நினைச்சிடாதம்மா. ஐயோ சச்சா, நான் அப்படிலாம் ஒண்ணு நினைக்கலம்மா. அவன் அவங்க அம்மா மாதிரி குணம் கெட்டவன் இல்லம்மா. என் தம்பி மாதிரி பத்திரமாத்து தங்கம். அவனை கட்டிக்க போறவ பெரிய யோகக்காரியா தான் இருப்பா. விஸ்வத்தை பார்க்கணுமா? கொஞ்சம் இருங்க. இதாமா, இதுல ஒரு சைன் போட்டு போங்க. 401 இங்க வாயா. விஸ்வத்தை கூட்டு வாயா. ஓகே போங்கம்மா. வாங்கத்த. அத்தை, அழாதீங்க அத்தை. உன்னை கத்தியால குத்துன பழி நீங்க விடுதலையாகி வருவான்னு நம்பிக்கையில இருந்த. இப்படி ஒரு காரியத்தை பண்ணி பாவி பையன் மாட்டிக்கிட்டானே. என்ன பண்றது அத்தை? எல்லாம் மீதி. லட்சுமி அழாதம்மா, அழாத ப்ளீஸ். எங்க எல்லாரையும் இப்படி அழ வச்சுட்டியா ஐயா? மேகலா எவ்வளவு நல்லவன்னு தெரியாம நான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டேயா. அது உன் மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கும்னு எனக்கு இப்பதாயா தெரியும். என்ன மன்னிச்சிடு விஸ்வோ, என்ன மன்னிச்சிடியா. அழாதம்மா. விஸ்வம், ஏதாவது சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்.
நான் உன்னை வேலைக்கு சாப்பிடியான்னு உன் பின்னாடியே அலைவேன். நீ இவ்வளவுதான் சாப்பிடுவ. இனிமே உன்னை யாரையா வேலைக்கு சாப்பிடுன்னு சொல்லுவா? விஸ்வம் ஒரு வாரம் உன்னை பார்க்கலன்னா கூட நான் தவிச்சு போயிடுவையா. இனிமே நான் உன்னை எப்ப பாப்பையா? எப்ப பாப்பேன்? எப்பயா பாப்பேன்? லக்ஷ்மி அழாதம்மா ப்ளீஸ். லக்ஷ்மி அவங்க 2 பேர் பேசட்டுமா? ஆமா அவங்க பேசட்டுமா? விஸ்வம், அவசரப்பட்டுட்டீங்களே விஸ்வம். நீங்க என் விஷயத்துல இத்தனை வருஷம் பொறுமையா இருந்தீங்க. இப்ப அவசரப்பட்டதுனால பாருங்க என்ன ஆச்சுன்னு. மேகலா அழாத மேகலா, நீ அழறத பார்க்கறதுக்கு நான் இருக்கேன். எப்படி எப்படி அழாம இருக்க முடியும்? இந்நேரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம 2 பேரும் சேர்ந்திருப்போம்னு நினைச்சேன். இத்தனை வருஷம் நம்ம பிரிவுக்கு மத்தவங்க காரணமா இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம பிரியறதுக்கு நீங்களே காரணமாயிட்டீங்க. இப்படி ஜெயில நான் வந்து அழறதுக்காகவா இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன்? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல மேகலா. என்னோட சிந்தனை செயல் எல்லாமே நீயா தான் இருக்க. உன் மேல நான் வச்சிருந்த அன்பும் அக்கறையும் தான் என்ன இப்படி பண்ண வச்சிருச்சு. எனக்கு யாரை நொந்துக்கிறதுன்னு தெரியல. இத்தனை நாள் நம்மளை பிரிச்சு வச்ச விதிதான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்மளை பிரிச்சு வைக்க போகுதுன்னு நினைச்சு என் மனசுக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிறேன். விஸ்வம், ஒரு விஷயத்துல மட்டும் நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன மேகலா? அத்த என்ன புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம 2 பேரும் சேர்றதுக்கு எந்த தடையும் இல்ல. எங்க வீட்லயும் நம்ம 2 பேரையும் ஏத்துக்கிட்டாங்க விஸ்வம். கொஞ்ச வருஷத்துல நீங்க என்னோட விஸ்வமா வெளியில வருவீங்க. அப்போ யாராலையும் நம்மளை பிரிக்கவோ தடுக்கவோ முடியாது. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரிவுங்கிறது ரொம்ப கொடுமை தானே மேகலா. இத்தனை நாளா நீ எங்க இருக்குன்னு தெரியாம நம்ம பிரிஞ்சிருந்தோம். ஆனா இப்போ வேண்டாம் விஸ்வம், வேண்டாம், என்ன பலவீனப்படுத்தாதீங்க. நான் ஏதேதோ சமாதானம் சொல்லிக்கிட்டு என் மனசை தேத்திக்க பாக்குறேன். எல்லாமே என்னாலதான் மேகலா. நான் ஒரு முட்டாள். எப்பவும் போல அவசரப்பட்டு எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டேன். என்னாலதான் இல்ல விஸ்வம், இல்ல, இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. எல்லாம் என்னோட தப்பு தான். என் ராசி, என் தலையெழுத்து அப்படி இருக்கு. சின்ன வயசுல அம்மா தம்பி தங்கச்சிங்கள பிரிஞ்சு இருந்த. அப்பாவை தேடி இங்க வந்த. ஆனா அவர் என்னை ஏத்துக்கல. கடைசியில அவர் ஊரை விட்டுட்டே போயிட்டாரு. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் உங்களை விட்டு விலகி இருந்தேன். ஆனா நீங்க என் பக்கத்துல வந்து இப்ப பல வருஷம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு. எனக்கு பிரியமானவங்க எல்லாம்
என்னை விட்டு விலகி போறதுதான் என்னோட ராசி போல இருக்கு. அப்படி நினைக்காத மேகலா. உன்னோட நல்ல மனசுக்கு உன் ராசியே நல்லாதான் இருக்கும். நீ இழந்துட்டேன்னு நினைக்கிற எல்லா சந்தோஷமும் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். ஆனா நீ கொஞ்சம் காத்திருக்கலாம். காத்துட்டு இருப்ப விஸ்வம், நிச்சயமா காத்துட்டு இருப்ப. எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துட்டு இருப்ப. நானும் காத்துட்டு இருப்பேன் மேகலா. இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த நமக்கு இன்னும் சில வருஷம் பெரிய பிரச்சனையா இருக்காது. இங்க பாரு, நீ ஒரே ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுங்க விஸ்வம். என் அப்பா அம்மாவை உன் கூட வச்சுக்க மேகலா. நான் கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. என் இடத்துல நீதான் இருந்து அவங்கள பாத்துக்கணும். பாத்துப்பல்ல? இத நீங்க சொல்லிதான் நான் செய்யணும்னு ஒண்ணும் இல்ல. நான் இதை ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். இனிமே அத்தை மாமா ஏன் கூட தான் இருப்பாங்க. தேங்க்ஸ் மேகலா, ரொம்ப தேங்க்ஸ். கட்டை பிரிச்சுட்டு மருந்து போட்டுட்டு மறுபடியும் கட்டிடலாம். என்ன வேண்டாண்ணே, அந்த பவுடரை போட்டு பிளாஸ்டிக். சார் 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 சார், இவ்வளவு பெரிய பொருளா இருக்கு. ச்சீ, எங்க அம்மாவுக்கு எப்படிதான் உன்னை கீழே தள்ளி விட மனசு வந்துச்சோ. ஆமா, நான் கூட அத்தையா ரொம்ப சாதாரணமான ஆளுன்னு நினைச்சேன். பட் ரொம்ப பவர்ஃபுல் லேடியா இருக்காங்க. பேச்ச பாரு, அப்படி போய் வேலை பாருங்க. ஏன் தாமரை, மனசுக்கு தோன்றத பேசக்கூடாதா? அடடா, அங்குவுக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் இந்த மாதிரி கல் எடுத்தா மண்டையை உடைக்கிறது. தலையில பட்ட கல்லு கண்ணில் பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான்டா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. புத்தி கித்தி பசங்கி போயிட்டு போல இருக்கு. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு கோபம் ஆகாது. எல்லாம் அந்த கண்மணி வீட்டு ஆளுங்களை ஏத்தி விடுற ஸ்க்ரூ. அவளை ஏத்தி விடுறதுனாலதான் அம்மா புத்தி தடி மாதிரி இப்படி ராட்சசி மாதிரி ஆயிடுச்சு. ஏய் தாமரை, அத்தைய பத்தி இப்படிலாம் பேசாத. ஏன் நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? தாமரை சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல மாப்பிள. பெத்த பிள்ளைய கூட அங்க இது வரைக்கும் கை நீட்டி அடிச்சது இல்ல. ஆனா விஜய மண்டையை புழக்கிற அளவுக்கு அடிச்சிருக்காள்ல. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அவங்க ஆட்டு வைக்கிறாங்க, இவ ஆடுறா. பாவம் விஜய், இந்த அளவுக்கு காயப்பட்டிருந்தாலும் அத்தை தான் அடிச்சாங்கன்னு தெரிஞ்சா நாம மனசு வருத்தப்படுவோம்னு ஒண்ணுமே சொல்லாம மனசுக்குள்ள போட்டு புதைச்சிக்கிட்டு இருக்கா. அம்மா விஜய், உண்மையிலேயே உன்னை மருமகளை அடையிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. ஓவரா தான் இருக்கு. என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லம்மா, காயத்தை சொன்னேன். ஆமா, விஜய் தலையில பட்ட கல்லு கண்ணுல பட்டிருந்தா கடைசி வரைக்கும் தரையை தடவிட்டு தானே இருந்திருக்கணும். ஏமாமா, நீங்க வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. இந்த வீட்ல யாருக்கு எந்த நேரத்துல கிண்டல் அடிக்கிறதுனே தெரியாது. அட என்னம்மா, இறக்கப்பட்டு பேசினா கூட இப்படி கோச்சிக்கிற. எதுவும் வாய் தரக்கூடாது. தேவையா? ஐயா, தாமரை ஏன் உங்களை திட்டுது? அதையாமா கேக்குற? விஜய் தலையில இருக்கிற காயத்தை பார்த்து கமெண்ட் அடிச்சேன். தாமரை கோவம் வந்துருச்சு. எதுக்கு? என் தங்கச்சி அங்க இருக்குதே, எல்லா கோவத்தையும் ஒண்ணு திரட்டி கல் எடுத்து மண்டையை உடைச்சிருச்சு. காயம் பெருசாயிடுச்சுல்ல. என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. ஓஹோ, உனக்கு விஷயம் தெரியாது இல்ல? விஜயோட மண்டைய கல்லால் அடிச்சு உடைச்சது இல்ல, அது யாரு நினைக்கிற? என் தங்கச்சி அங்குதான். என்ன சொல்றீங்க ஐயா? யார் சொன்ன கதை இது? என்னது கதையா? இதுதாம்மா நிஜம். விஜயே சொன்னால. சமாதான கொடியோட போன விஜய கல்லால மண்டைய உடைச்சு பிளாஸ்டர் போடுற அளவுக்கு காயப்படுத்தி அமிச்சிச்சு. அடி பாவி, என் பையன் தள்ளி விட்டத அந்த அம்மா தள்ளி விட்டத கதை சொல்லிட்டாளா? எவ்வளவு நெஞ்செழுத்தக்காரியா இருப்பா இவ. என்னம்மா சைலண்ட் ஆயிட்ட? என் தங்கச்சி அங்கு பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது இல்ல? அது இருக்கட்டுங்க ஐயா. பூபதி சாரோட முதல் சம்சாரம் கண்மணி எங்க இருக்காங்க? அது ஏன் நீ கேக்குற? இல்ல, இந்த சண்டை நடந்தப்போ அவங்களும் அங்க இருந்திருப்பாங்கல்ல? அது எனக்கு தெரியாது.
ஒருவேளை அது வேலைக்கு போனாலும் போயிருக்கும். வேலைக்கு போறாங்களா? ஆமா, வலசர வாக்க லாகூர் ஸ்ட்ரீட் இருக்க அங்க சிடி கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பாக்குது. அப்படியா? ஆமா. சரிங்கய்யா, நீங்க போங்க. அடி பாதகத்தி, என் பையனை ஏமாத்தி என் குடும்பத்தை கெடுத்தது இல்லாம இப்ப இந்த வீட்லயும் வந்து இந்த குடும்பத்தை கெடுக்க ஆரம்பிச்சிட்டாளா? நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன்.